OnePlusல ரீசெண்டாக ஒரு சூப்பர்வான சீரீஸ் நாட் சீரீஸில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே நாட் சீரீஸ் ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரீஸ் தான். ஸோ அது மாதிரி தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க நாடோடைய 5th ஜென்ரேஷன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாடோடைய CE5 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் பார்க்க போகிறோம். நம்ம நாட் 5 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் விச் இஸ் 25,000ங்க. பட் வேற லெவல் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. உண்மையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் சொல்கிறேன் 25Kல ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாகவே இருக்க போகுது. ஆனால் இதுக்கு காம்படிஷன்ஸுமே இருக்காங்க தான், ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் இயரில் நாட் 4CEலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. அண்டர் 25Kக்குள்ளே நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கேயுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த 25Kக்குள்ளே இந்த பெஸ்ட் பிளேஸை பிடிக்குமான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் உள்ள டிஸ்பிளே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு OnePlusல டிஸ்பிளே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ஃப்ளூயிட் ஆம்லெட் தாறுமாறாக இருக்குங்க. அந்த ஃப்ளூயிட் ஆம்லெட் வந்து தாறுமாறாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட டிஸ்பிளேவுடைய சைஸ் 6.77 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம 1.5K ரெசல்யூஷனோட வருது. இது ஒரு பிரைட்டான பேனலுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1430 பீக் பிரைட்னஸும் 1300க்கான ஹை பிரைட்னஸ் மோடுமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் கண்டிஷன்ஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ HDR10+ சப்போர்ட்டுமே உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. முக்கியமாக இதில் வந்து வெறும் HDR10+ சப்போர்ட் யூடியூபுக்கு மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. பிகாஸ் சில பிராண்ட்ஸில் ஒரு பர்டிகுலர் ஆப்புக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ யூடியூப் கொடுப்பாங்க, பட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இருக்காது. பட் இங்கே எல்லாத்துக்குமே கொடுத்தது நல்ல விஷயம். ஸோ வியூவிங் ஆங்கிள்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே வந்துடும். ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேங்க சூப்பராக இருக்குது. ஃப்ளாட் பேனல் தான், பட் எனக்கு தெரிஞ்சு 25Kல ஒரு பெஸ்ட் டிஸ்பிளேன்னு கூட சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் இதுல உள்ள டிசைனுங்க. ஃபர்ஸ்ட் இதுல 3 கலர் வேரியன்ட்ல வருதுங்க அந்த ஸ்மார்ட் போன். ஸோ டிசைன் வச்சு நீங்க எந்த ஸ்மார்ட் போன் மாதிரி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது சாம்சங்குடைய ஃபீல் அப்படியே இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுலயும் நான் பார்க்க ரொம்ப பிரீமியமாவே இருக்குங்க. ஏன் சொல்றேன்னா அந்த கேமரா பம்ப் பாருங்க, அது சுத்தி ஒரு ரிங் மாதிரி ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் லுக்கிங் நைஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். அது மாத்திரம் இல்லாம இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் தான். ஸோ நாட் ஓன்லி ஃபார் பேக் அண்ட் ஆல்சோ ஃப்ரேம்ஸ்மே உங்களுக்கு பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் பெருசா குறை சொல்ல முடியாது. இங்க வந்து ஒரு மேட் ஃபினிஷ்ல அந்த ப்ளூ கலர் வேரியன்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஸ்மார்ட் போனுடைய வெயிட் ஆல்மோஸ்ட் ஒரு 199 கிராம் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிராம் வெயிட் தான். பட் இதுல உள்ள இருக்கிற பேட்டரி வேற லெவல் பிக்கஸ்ட் மான்ஸ்டர்னு கூட சொல்லலாம். அதாவது 7100 mAh பேட்டரி வந்து ஒரு பெரிய பேட்டரி உள்ள இருக்கு. பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் இந்த டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்க்கவே நல்லாவே இருக்கு. ரொம்ப ஸ்லிம்மான ஸ்மார்ட் போன் தான். 8.1 மில்லிமீட்டர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்மார்ட் போன் வந்து வருது. அது மாத்திரம் இல்லாம பார்க்க நல்ல லுக்கிங்கா மட்டும் இல்லாம நல்ல பிரீமியம் ஃபீலாகவும் இருக்கும். பட் இங்க பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இது சின்ன டிஸ்அட்வான்டா பெரிய டிஸ்அட்வான்டேஜா நான் எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. பட் எனக்கு இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் பாக்குறேன். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல மோனோ ஸ்பீக்கர் தான் இருக்குங்க. வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும் எனக்கு தோணுது. பிகாஸ் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஸ்டீரியோட தான் எடுத்துட்டு வராங்க அண்டர் 20Kல. பட் இவங்க அது கொடுத்துருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும். பட் இங்க மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் இதுல USB Type-C 2.0 கொடுத்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பட்டன் பிளஸ் கீ வந்து இதுல கிடையாது. பட் நாட் 5லயும் அந்த 13 சீரீஸ்லயும் உங்களுக்கு பிளஸ் கீன்னு சொல்லி டெடிகேட்டடா இருக்கும். பட் அது வந்து இங்க மிஸ் ஆகுது. அது மாத்திரம் இல்லாம இந்த டிசைன் வந்து பார்க்கவே நல்லா இருந்தாலும் பட் இதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜுமே இருக்கு. IP65 ரேட்டிங் தான் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 25,000க்கு 6869 கொடுத்துருந்தா மேபி நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் 20Kல நிறைய ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் 25Kல இவங்க வெறும் 65 தான் கொடுத்துருக்காங்க. இது பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் பாக்குறேன்னா தெரியல. நீங்க எதை பாக்குறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி 65, 68, 69 இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லாம இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் ப்ராசஸர். கண்டிப்பா இதுல ஒர்த்தான ஒரு ப்ராசஸர். லாஸ்ட் இயரை விட இந்த இயர் அப்கிரேடுமே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரு டைமென்சிட்டி ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 8350 4 நானோமீட்டர் ப்ராசஸருங்க. முக்கியமா இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் லெவல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் நான் சொல்லுவேன். GT30 Proல இது கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மோட்டோட H60 Proல வந்து இந்த சிப் ஐ திங்க் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதில் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ரியல்மியோட P3 அல்ட்ராலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிப்செட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேமிங் ப்ராசஸர் தான். ஸோ கண்டிப்பாக கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்க போகுது. ப்ளஸ் இவங்களுடைய ஓஎஸ்மே இது கூட கம்பைன் ஆகி தான் வருது. ஐ திங்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸோட லேட்டஸ்ட் 15 யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஆண்ட்ராய்ட் 15 மேலே. முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸுமே வருது. கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் கூட நான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் Geekbench ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக AnTuTu ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.4 மில்லியன் ஒரு 14 லேக்கான ஸ்கோர் வந்து உங்களுக்கு காட்டுது. கண்டிப்பாக கேமர்ஸ்க்கு செமையாக இருக்க போகுது. பட் பெர்ஃபார்மன்ஸ் நாட் 5 இருக்கக்கூடிய 8s Gen 3 உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்டிராகனோட 8 சீரிஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு டீசென்ட்டான ஐ திங்க் எப்படி சொல்றது இந்த ப்ரைஸ்க்கு விச் இஸ் 25,000க்கு ஒரு ஒர்த்தான ப்ராசஸர்னு கூட சொல்லுவேன் கேமர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் உள்ள பேட்டரிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7100 mAh பேட்டரி. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே அவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்தாலும் 8.1 மில்லிமீட்டரில் வெயிட்டையும் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. திக்னஸையும் சரி வெயிட்டும் 199 கிராம் தான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அது மாத்திரம் இல்லாமல் இது பெரிய பேட்டரி இருந்தாலும் கூடவே 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே உங்களுக்கு இந்த பாக்ஸ்லேயே வந்துடுது. கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் 60 to 65 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜுமே ஆகிடும். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பேட்டரி இங்கே கொடுத்துருக்குது ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன் ஃப்ரம் OnePlus சைடு. ஓகேங்களா, அது மாத்திரம் இல்லாமல் இதில் உள்ள கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஸோ டுவெல் கேமரா செட்டப்போட வருது. ஒன்று 50 மெகா பிக்சல், அனதர் ஒன் செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சல். உங்களுக்கு 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. பட் இருந்தாலும் கேமரா குவாலிட்டி எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான்னு சொல்ல முடியாது. பட் 25,000க்கு ஓகேவான கேமரா. பட் இதை விட பெஸ்ட் கேமராஸ் ஆல்சோ மொபைலாக இருக்குது. பட் இது வந்து ஒரு நல்ல 25க்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் 4Kல உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ரியலில். பட் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா சூப்பராக இருக்குது. 16 மெகா பிக்சலில் உங்களுக்கு ஷூட்டருமே இருக்குது. பட் அங்கே 1080p 30 fps தான் உங்களால் 1080p 60 fps உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். பட் 4K நாட் அலவுட் இன் தி ஸ்மார்ட் ஃபோன். ஓகேங்களா, அது மாத்திரம் இல்லாமல் கேமராவை தாண்டி பார்த்தினாக்கா இதில் ஓஎஸ் ஃபீச்சர்ஸ் நான் முதலே சொல்லிட்டு ஆக்சிஜன் OS 15 தான் வருதுன்னு சொல்லிட்டு கூடவே ஏஐ ஃபீச்சர்ஸுமே வருது. இந்த டிரான்ஸ்லேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏஐ இரேசர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பட் எப்படி சொல்கிறது இந்த நாட் 5ல இருக்கக்கூடிய டெடிகேட்டட் ஏஐ ப்ளஸ் கீ மாதிரி இங்கே வந்து அது கிடையாது. ப்ளஸ் கீழ ஒர்க் ஆகிற ஃபீச்சர்ஸ் இதில் இருக்காது. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ பேஸ் வேரியண்ட் 8x128 கிடைக்க போகுது. ப்ரைஸ் வெறும் 25,000. வெறும் 25,000 ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது 25,000 எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா இதை விட ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சில பிராண்ட்ஸ் அதை அதிகமாக தான் விற்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரவுண்டராக இருக்க போகுது. இதை விட பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன் தான் நாட் 5. அதோட வீடியோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு 25Kக்கு எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. இதோடைய காம்படிட்டர்ஸுமே இருக்காங்க. மோட்டோட H60, இன்ஃபினிக்ஸில், அதுக்கப்புறம் நத்திங் சீரீஸில் 3A சீரீஸ் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்காங்க. பட் அதெல்லாம் இதோட பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பார்த்தா அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது கிட்ட கூட வராதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு OnePlusல ஒரு டீசெண்டான ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் இந்த ஃபோனாக கண்டிப்பாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you with another video.